இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம முன்னாடி இருந்தே சொன்னது தான், ஈஸ்வரியை பார்த்து பரிதாபப்படாதீங்க கைஸ். ஈஸ்வரி ஒரு விஷப்பாம்பு மாதிரி தான். எப்படி தன்னுடைய பையனும் ஒரு மாதிரி அநியாயத்துக்கு மோசமான, நம்ம எல்லாரும் பார்த்தாலே தள்ளி போக வேண்டிய ஒரு கேரக்டரோ, அதே மாதிரி கோபிக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்களும் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆரம்பத்துலேருந்து சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் எப்படி அவங்களே பாக்கியாவை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி. நேற்று கூட ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார் கோபி, அதாவது எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பிடிக்காது, எனக்கு அடுத்து பாக்கியாவை பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு தான் அப்படிங்குவார். இவருக்கு பிடிக்காதுங்கிறது வேறு அக்செப்ட் பண்ணிக்கிறார். பிடிக்காத ஒரு பொண்ணோட இருந்து 3 குழந்தையை பெற்றுக்கிட்டாரு. ப்ளஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க அம்மாவுக்கும் வெறுப்பு இருந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம புள்ள அம்போன்னு விட்டு போயிட்டான், ராதியா கூட இருக்க முடியாது, ராதியா பட்டுன்னு கேட்டு திருப்பி கொடுத்துட்ருவாங்கிறதுனால இங்கே உட்காந்து ஒன்று கொடுத்தனத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே இப்போ ராஜியெல்லாம் பண்ணிக்கிட்டு பாக்கியா கொஞ்சம் லைட்டாக பேக்குங்கிறதுனால, லைட்டாக நான் ரொம்பவே பேக் அப்பப்பங்கிறதுனால அவங்க பிள்ளைங்கள்லாம் போட்டு கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லை, ஒருத்தவங்க விஷயம் போராடிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ செடியனே இன்றைக்கி இவ்வளோ வேலையில் இருக்கார். ரெசெஷன் பீரியடில் திடீர்னு அவரை ஃபயர் பண்ணி விட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலையை தேடி தான் தெரியணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ உடனே டக்குன்னு போய்ட்டு மற்றவங்களாம் வேலைக்கு காசு கொடுக்குறாங்க, நீ என்ன காசு கொடுக்காமல் இருக்க அப்படின்னு கேட்பாங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கூட மற்றவனுடைய நிலைமையை பற்றி யோசிக்காமல் இன்சென்சிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இப்போ ஈஸ்வரி. ஸோ அதை பேசினதுனால மேலே உட்காந்து பரிதாபமாக உட்காந்து அழுதுட்டுருக்காரு. கட்டி பிடிச்சி அமிர்தாட்ட நானும் என்னென்னவோ போராடி பார்க்குறேன், எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. அப்போ பாக்கியா அங்கே இப்படி தான் பாட்டின்னு உனக்கு தெரியாதா? பாட்டி எப்பயுமே அப்படி தான், நீ கண்டுக்காமல் விட்டுரு, இது ஒரு பெரிய விஷயமாகவே மனத்தை நினச்சிக்காத, எடுத்துக்காத, என்னெல்லாம் இதோட எவ்வளோ கேவலமாக திட்டிருக்காங்க தெரியுமா? நான் அப்புறமா போய் நைட்டுக்கு இட்லி ஊற்றவா இல்லை சப்பாத்தி சுடவா அத்தைன்னு கேட்டுருவேன். எனக்கு வெக்கம் கிடையாது, உனக்கு அந்த மாதிரி வெக்கம் இல்லாமல் இருந்துக்கோ, முதுகெலும்பெல்லாம் கழட்டி வச்சிரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்களளவுக்கு கேவலமாக என்னால் இருக்க முடியாதுமா, ஏதோ நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசரை பார்த்தேன், அவர் சொன்ன வார்த்தையே கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு டைம் கொடுத்தா டைமுக்கு வர முடியல, ஒழுங்காக சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இல்லை, குடும்ப பிரச்சனை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டி அனுப்பிவிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசராக போய் நான் நிற்க தான் போகிறேன், திருப்பி போராட தான் போகிறேன், ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு எதுவும் காசு தர முடியல, ஒன்றை வேலை செய்ய வைக்கிறேனே அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறார். இதே இதில் பழையபடிலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா நீ வேலைக்கு போமா, உனக்கு பிடிச்ச செய்யுமா, சாதிமான்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்பயும் கூட. இப்போ பாக்கியா வேலைக்கு போகிறது வெறுமனே இவங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்காக மட்டும் இல்லை. பாக்கியா வேலைக்கு போகிறதுக்கான காரணம், பாக்கியாவை அடைச்சி ஒரு இடத்துல வச்சு இப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கிறது தான் கருவே, அந்த கதையோட கருவே. அப்படி இருக்கும் போது அதை வச்சு வேறு ஒரு பிரச்சனை. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிடிச்சி தான் செய்கிறேன், நான் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒன்றா இருப்போம், நீ பெரிய டேரக்டராக நான் காரில் இறங்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அதை சாதிக்கிறேம்மா, சாதிச்சே தீர்றேம்மா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை, மற்றவனை காயப்படுத்துறதே வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஜெயிலுக்குள்ளே போனவங்க அந்த குடும்பமே அழுதுட்டு உட்காந்துருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் அழ வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அடுத்து வேறு, இப்போ செடியன் கிட்டக்க ஜெனி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பணம் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, நீ நிறைய மாறிட்ட, நல்ல விதமாக மாறி இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதே சமயத்தில் பணத்தை எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுக்காத அப்படின்னே நானும் முடிவு பண்ணிட்டேன், அதை இனிமேல் அம்மாட்ட தனியாக கொடுத்துக்கிறேன், அம்மா நான் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டா எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்கிறனால தான் நான் பணத்தை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல, எடுத்து பார்ப்பார் போல். ஸோ அதனால் நான் இப்போ கையிலேயே பணமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். சரி ஓகே அப்படின்னு அவர் பேசுறதெல்லாம் நியாயமான விஷயங்களாக இருக்கும்பொழுது 2 பேரும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப நல்ல ஒரு புரிதலுள்ள கப்பலாக மாறிட்டாங்கன்னு நினச்சி நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த சமயத்தை டக்குன்னு பார்த்தா வாமிட் எடுக்க போகிறாங்க, வாமிட் எடுக்கிறாங்க. என்னாச்சு, எதுவும் சாப்பிட்டது ஒத்துக்கலையானா வேறு ஏதாச்சும் இருக்குன்னு தோணுது, பீரியட்லாம் தள்ளி போயிருக்கு, ஒருவேளை குழந்தையாக இருக்குன்னு தோணுது அப்படின்னா இந்த குழந்தைக்கே 1 வயசு முடியலைங்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அவ்வளோ அவசரப்பட்டோம் அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு சரி நான் போய் உடனே மெடிக்கல் ஷாப் போய்ட்டு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ கீழே எல்லாருக்கும் என்னென்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு இப்போ இவங்க தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாக்கியா கிட்ட சொல்ல, என்னாச்சு, சாப்பிட்டது ஒத்துக்கலையா, வாமிட்டிங்கா, என்ன ஆச்சுன்னு எல்லாரும் மாற்றி கேட்கும் பொழுதே ஈஸ்வரி எதுவும் விசேஷமானு கேட்குறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன்னா உடனே எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க, குடும்பமே சந்தோஷமாகுது. ஆனால் இந்த பக்கம் அமிர்தாக்கு தெரியுது, ஐயோ போச்சே இந்த ஈஸ்வரி பாட்டி என்னை சும்மா விடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.